திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு தமிழகம் மாத்திரமல்ல, இந்தியா முழுவையும் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வுனா என்னன்னா நிறைய பேர்த்துக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னவோ நீட்டுங்கிறேன், சண்டை பிடிக்கிறான், அவன் பார்லிமெண்ட்டில் பேசுகிறேன், சட்டசபையில் பேசுகிறேன், அவன் அங்கே பேசுகிறேன், இங்கே பேசுகிறேன், இதே தகராறு நீடிச்சிட்டே இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு 70 வயசு ஆச்சு. இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்கூட படித்தாங்க நிறைய பேர், நல்ல மார்க் வாங்கினாங்க. அன்றைக்கி 5 சப்ஜெக்ட் 500 மார்க்கு, 600 மார்க்கு இருந்தது. அந்த 600 மார்க்கு முழுமையாக அதுக்கு ஒரு 588 வாங்கினவங்க இருக்கேன், 590 வாங்கினவங்க இருக்காங்க, 595 வாங்கினவங்க இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அன்றைய படிப்பு என்ன பண்ணுதுன்னா, அதிக மார்க் யார் வாங்கியிருக்கானோ, 1ஆவதுலேருந்து நான் பள்ளிக்கூடம் போகிறோம். அன்றைக்கி இந்த 8ஆவது பரீட்சையில் 10ஆவது பரீட்சையில் எஸ்எல்சி தான் இருந்துச்சு. அந்த எஸ்எல்சியில் நல்ல மதிப்பெண் பெற்றவங்களுக்கு வேலைவாய்ப்பு மட்டும் இல்லை, இந்த கல்வி மருத்துவ கல்வியில் பெரிய அளவில் மார்க் வாங்கினவங்கள தேடி தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மருத்துவ கல்வி கொடுத்தாங்க. அன்றைக்கு நிறைய மருத்துவர்கள் ஆனாங்க. இன்றைக்கு கிராமப்புறங்களெல்லாம் 80 வயசுக்கு மேலே இருக்கிற மருத்துவர்களெல்லாம் இப்போ திருப்பூரில் நம்ம முத்சாமி டாக்டர் இருக்கார். அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய மருத்துவர் சண்முக சுந்தரம் டாக்டர் இருந்தார், செங்காளியப்பா மருத்துவமனைன்னு. அவங்கெல்லாம் எந்த நீட் எழுதுனாங்க? மிகப்பெரிய மருத்துவர்கள். அவங்க பண்ணாத ஆப்ரேஷனே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த மருத்துவர்கள். இலவசமாக போகிறோம், ஐயா வணக்கம் வணக்கம், என்னப்பா பாருங்கள் இந்த ஆளுக்கு இரணியாக இருக்குதுங்கிறாருங்க சாமி. இது என்ன பண்ண போகிற நீ அப்படிம்பாரு. ஐயா அது ஏதோ பாவம் வெளியூர்க்காரன் வந்திருக்கார், சரி விட்டுட்டு போ, சோறாவது வாங்கி கொடுப்பியா பாரு, சரி போன்றுவாருங்க. அவர் நல்லான பிறகு வெளியிலேருந்து ஒரு இலங்கையிலேருந்து ஒரு சாமியார் வந்தார். அதுபோக இப்போ திருப்பூர்லேருந்து 2 பேர்த்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். இவங்களுக்கு நல்லா ஆன பிறகு அவங்களே கூப்பிடுவாங்க, நர்ஸுகளே கூப்பிடுவாங்க. டாக்டர் ஐயா உங்களை கூப்பிட சொன்னார், நீங்கள் வாங்கன்னு போய் பார்த்தோம்னா அவனுக்கு நல்லா டாக்டர் சாப்பாட்டுக்கு போ கூட்டிகிட்டு போ. ஆக இப்படி இன்றைக்கி நம்ம முத்சாமி டாக்டர் திருப்பூரில் இருக்காருன்னா, அவரை போய் எந்த இதுக்கு பார்த்தாலும் வைத்தியம் பண்ணுறாரு, கூட்டங்க வருது, எல்லாமே நடக்குது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நமக்கு எல்லாருமே பழக்கம் இல்லை. ஏன்னா நமக்கு நோய் இல்லை, வைத்தியர்கள் தெரியாது, வக்கீலும் தெரியாது, கடனும் இல்லை, நோயும் இல்லாதவன் தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன். அவனை தாண்டி வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆக இப்படிப்பட்ட காலத்தில் படித்தவர்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க டாக்டர் இருக்காங்கன்னா, இந்த நீட் இப்போ தானே ஒரு 10 வருஷமாக ஓடிட்டுருக்குது. 10 வருஷமா 15 வருஷமோ, ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ளே ஓடிட்டுருக்குது. அதுக்கு முந்தி படித்தவங்கெல்லாம் இன்றைக்கி வெளிநாடுகளில் மிகப்பெரிய மருத்துவர்கள். லண்டனில் போனீங்கனாலும் அறுவை சிகிச்சைக்காரன்னா தமிழ்நாடு மருத்துவர்கள், இல்லாட்டி இலங்கையை சேர்ந்தவர்கள். அமெரிக்காவில் போனாலும் இன்றைக்கி எல்லாம் பெரிய அளவில். இப்போ எங்கூட படித்தவர் ஒரு தம்பி இருக்கார், கோபால்சாமின்ட்டு பேர். அவர் இன்றைக்கி விண்வெளி ஆய்வு மையத்தில் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பொறியாளராக இருக்கார், இன்ஜினியராக இருக்கார், சயின்டிஸ்டாக இருக்கார். அவர் என்ன படித்தார்? அவர் நீட் எழுதியே போனார் அல்லது வேறு பரீட்சை எழுதியே போனார்? இல்லை, படித்தா நல்ல ஒரு கிராமத்திலேருந்து வந்த பையன். ஒரு கிராமத்திலிருந்து போய் முதல் தலைமுறை கடுமையான உழைப்பு, படிப்பு. இன்றைக்கு அவர் மிகப்பெரிய நிலையில் இருக்கார். அவர் மூலியமாக இன்றைக்கி நிறைய அந்த கிராமத்து குழந்தைகளெல்லாம் படிக்க வைக்கிறாரு. ஆக இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த நீட்டில் இதிலெல்லாம் ஓடிட்டுருக்குது. நீட் இல்லாமல் நடந்ததுனால அவங்க எல்லாமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. ஏன் இப்போ நீட்டு இருந்து என்ன நடந்திருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டில் தேர்வில் ஊழல் நடந்திருக்குது, லஞ்சம் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் ஒத்துக்காத அரசாங்கம் இப்போ ஒத்துக்குது. மத்திய அரசாங்கம் ஆமாம் வாங்கியிருக்கேன், அது சிபிஐ என்கொயரி போட்டிருக்கிறோம், அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பரீட்சைக்குமே நீங்கள் இங்கே பரீட்சை எழுதுகிற ஆசாமி எல்லாமே பரீட்சை எழுதி முடிச்சோன்னா இது எங்கே திருத்துறான், ஆறு திருத்துறான், என்ன பண்ணுறான்னு அவன் அலமோதுறான். எம்பியை பிடிச்சா கிடைக்குமா, எம்எல்ஏவை பிடிச்சா கிடைக்குமா, மந்திரியை பிடிச்சா கிடைக்குமான்னு லட்சக்கணக்கில் பையில் போட்டு சுற்றிட்டு இருக்கிறான், காசை கொடுக்குறான், அதில் பெரிய மார்க் வாங்குகிறான்.
அவன் போயிடுறான், படிக்கிறதுக்கு போயிடுறான் அல்லது வேலைக்கு போயிடுறான். இப்போ மத்திய அரசாங்கத்தில் வேலையில் இருக்கிற மிகப்பெரிய அதிகாரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் வழியில் கல்வி படித்தவங்க. ஆங்கில வழி கல்விக்கு போய் பணத்தை செலவு பண்ணி ஒரு மாதத்துக்கு வந்து இப்போ எங்கள் பேத்திகளே படிக்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு குழந்தைக்கு 2 லட்சம் 3 லட்சம் ஆகுது. 5வது 6வது படிக்கிறதுக்கே. ஆனால் சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது 5 பைசா செலவில்ல. அரசாங்கமே புஸ்தகம் கொடுத்துருது. பை கொடுக்குறான், துணி கொடுக்குறான், டை கொடுக்குறான், செருப்பு கொடுக்குறான். இத்தனையும் நடக்குது அரசாங்க பள்ளிக்கூடங்களில். ஆனால் யாராவது அனுப்புகிறோமானா அனுப்புறதில்ல. என்ன காரணம்னா, நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தை, நம்மகிட்ட பணம் இருக்குது, இதை வெளியே காட்டணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் பையன் எங்கே படிக்கிறான், அந்த ஸ்கூலா, சரி இதை விட இச்சா பணம் கட்டுற பள்ளிக்கூடம் இருக்கா, ஊட்டியில் படிக்க வைக்கலாம். சென்ட் ஜார்ஜ் ஹோம்ஸு இல்லை அதை லைட்லான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது லாரல்ஸு இப்படி பெரிய பெரிய இதுகள்லாம் படிக்க வைக்கிறாங்க. சரி அங்கே படிக்கிற பசங்க படிச்சுட்டு வந்து ஏதாவது வேலைக்கு போகுதான்னா ஒன்றும் கிடையாது. ஆங்கில அறிவு நல்லா இருக்குது, அவ்வளோதான். சொந்தமாக தொழில் தொடங்குகிற பசங்களுக்கு அந்த கல்வி ஓகே. ஆனால் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண மனிதர்களுக்கு இன்றைக்கி வந்து அரசாங்க பள்ளிகளில் தான் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குது. இங்கே ஒருத்தர் கட்டட வேலை செய்கிறாரு, அவர் உடல் சரியில்லை, அந்த குழந்தை படிக்குது, நல்லா படிக்கிறாங்க. வந்து அழுதாங்க, ஐயா துணி இல்லைன்னாங்க. ரைட்டு, துணிக்கு எவ்வளோ, ஒரு 2000 ரூபா தர்றேன். இப்போ ஒருத்தர் வர்றாங்க, குழந்தை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துனா 5000 கட்டணும், 50,000 கட்டணும், 10,000 வேண்டாம், இந்த 2000 ரூபா வாங்கிப்போ, கல்வி உதவித்தொகை நீ திருப்பி கொடுக்காத. இதைத்தான் நாம் செஞ்சிட்ருக்கிறோம். இதுதான் இன்றைக்கி கல்விக்காக நாம் செய்கிற பணிகள். ஆனால் இந்த நீட்டுங்கிற ஒன்று வந்து எல்லா குழந்தைகள் தலையிலையும் கல்லை போடுது. தமிழ்நாட்டில் நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டான். இதை தாண்டி ஹைதராபாத்தில் பண்ணியிருக்காங்க. வடநாட்டில் இன்றைக்கு போராட்டம், இந்தியா முழுவதும் போராட்டம் வெடிச்சிருச்சு. பாராளுமன்றத்தில் இப்போ ஓடிட்டுருக்கிற நீட் தான் அப்படின்ட்டு. இப்போ மோடி ஐயாவை நாம் என்ன கேட்குறோம்னா, ஏன் நீங்கள் அதை பிடிச்சி தூக்கி வச்சு தோளில் வச்சுட்டு ஆடுறீங்க? விட்டுட்டு போங்க. படிக்கிறான், படிக்காதவன் எவனும் வர்றதில்ல. இப்போ நீட் எழுதுகிறவன் கூட 10வதுக்கு மேலே போய் பள்ளியில் படிக்காமையே அவன் அந்த கோச்சிங்க்கு போய் பல லட்சம் செலவு பண்ணி நீட் எழுதி பாஸ் பண்ணுறான். இது என்ன நியாயம்? அப்போ எதுக்கு 5வது படிக்கணும், 6வது படிக்கணும், 7வது படிக்கணும், 9, 10, 11, 12, 12ல் அதிக மார்க் வாங்குறவன் நீ கொடுத்துட்டு போ. ஒரு மனிதன், ஒரு குழந்தையினுடைய தரம் என்னன்னா, பள்ளியில் படிக்குது, இது எவ்வளோ மார்க் வாங்குது, இதுதான் நாம் கூட கேட்போம். ஏம்மா என்ன வாங்கின மார்க்குன்னா 60 பிச்சின்னா, அப்படி என்ன 60 தான் வாங்கினீங்க அப்படின்னு. எல்லாருமே 100 வாங்க முடியும். ஆக அந்த குழந்தையினுடைய அறிவுக்கு தக்கவாறு அது மார்க் வாங்குது. அப்போது கடின உழைப்பு, விடிய விடிய படிக்குது, தூங்காமல் உட்காந்துட்டு படிக்குது, ஒரு விளக்கு வெளிச்சத்தில் படிக்குது. நாமெல்லாம் படித்த காலத்தில் பார்த்திங்கன்னா கரண்ட்டு கிடையாது. கிராமங்களில் வந்து ஒரு அந்த அரிக்கன் லைட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு விளக்கு, அதைத்தான் பருத்தி வச்சுட்டு நல்லா விளக்கு தீண்டி விட்டு ராத்திரியில் உட்காந்துட்டு படிப்போம். ஆக இப்படிப்பட்ட நிலை இன்றைக்கும் கிராமங்கள் இருக்குது. இந்த அரிக்கன் லைட்டில் படிக்கிற குழந்தைகள்லாம் இன்றைக்கும் இருக்காங்க. அந்த குடிசைகளுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து இன்றைக்கி மின்சாரம் கொடுத்ததுனால அந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா படிக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வாய்ப்பு வேணும்னா நீட் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த இது ஒரு பரீட்சை. இது எதுக்காக நீங்கள் நடத்துகிற? இன்ஜினியரிங் போகணும்னா ஒரு நீட்டுங்கிற, இதுக்கு போகணும்னு நீட்டுங்கிற. மருத்துவர்கள், அவன் மருத்துவம் படித்து ஒரு 10 வருஷம் பணி செஞ்சு போட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கு மேலே பிஜி படிக்கணுங்கிறான், மேல் படிப்பு படிக்கணுங்கிறான். அப்போ அவனுக்கு வந்து ஒரு நீட் வேணுங்கிறான். என்னையே நியாயம்? அவன் 10 வருஷமாக டாக்டராக தான் இருக்கிறான். ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர்னா அதுக்கு அந்த அறுவையும் செய்யறானா இல்லையான்னு பார்த்துட்டு அவனுக்கு கொடுத்துட்டு போவேன், வேலை முடிஞ்சு போச்சுல்ல. மறுபடியும் படித்தான்னா அவன் நல்ல நிலைக்கு வர்றான். அதை விட்டு போட்டு அவனுக்கு ஒரு நீட்டு. அவன் ஒரு 5 லட்சம் 50 லட்சம் தூக்கி பையில் வச்சுட்டு வீதி வீதியே சுற்றுறானுங்க. நீட் படிக்கிறான், நீட் எழுதுற சொல்கிறேன், அவனுக்கு காசு கொடுத்தோம்னா நம்மளுக்கு டாக்டர் ஆகிக்கல, பெரிய டாக்டர் ஆகிக்கல. அப்போ இப்படி காசு கொடுத்து மருத்துவராகிறவங்க, காசு கொடுத்து வேலை வாங்குறவங்க, காசு கொடுத்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறவங்க என்ன செய்ய போகிறான்? கள்ளச்சாராயம் விற்கிறவங்ககிட்ட காசு வாங்கணும். ஆஸ்பத்திரிக்கு வந்தாலும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவிலலாம் காட்டினான், ஒரு செத்தவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சு போட்டு விஜயகாந்த், இவனுக்கு என்ன விலை வேணும் செலவு பண்ணிக்க, வைத்தியம் பாரும்பா. வைத்தியம் பார்த்தவரை சொல்லுவான், செத்து ஒரு நாள் ஆச்சப்பான்னு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி மருத்துவமனைகளே ஓடிட்டுருக்குது. நிறைய மிகப்பெரிய மருத்துவமனைகள். கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையினுடைய ஒரு தலைமை மருத்துவரை, அந்த ஐயா தான் அதுக்கு முதலாளி கூட. அவரை கேட்டால், என்னங்க ஐயா எங்களுக்கெல்லாம் சும்மா பார்ப்பீங்களான்னு அவர் சொன்னார், சாமியாருக்கெல்லாம் திருடனுங்க,
உங்ககிட்ட தான் எச்சா வாங்கணும் காசுன்னாரு. ஏன்னா அவர் சொல்கிறாரு, சும்மாலாம் பார்க்கறதுக்கு நாங்கள் இத்தனை செலவு பண்ணி ஆஸ்பத்திரி கட்டல. எனக்கு போய் பாரு போ, உள்ளே போய் எல்லாம் சுற்றிட்டு வா, அப்புறம் தெரியும் உனக்கு இத்தச்சோட்டு ஆஸ்பத்திரி கட்டியிருக்க, இதில் எத்தனை காரு அந்த பக்கம் இருந்து நிற்கிது, எத்தனை வாட்ச்மேனுங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், எத்தனை நாளுக்கு அந்த வண்டியை தள்ளிட்டு போகிறாங்க, இது போக ஒரு நிமிஷம் கரண்ட்டு ஆஃப் ஆகி மறுபடியும் திரும்பி வந்துச்சுன்னா பல லட்சம் அதுக்கு நாங்கள் செலவு பண்ணோம். அந்த மாதிரி இன்ஜினுக்கு வச்சுருக்கோம். அந்த ஜென்ரேட்டர்லாம் போட்டோம்னா ஒரு நொடி அவ்வளோதான், கரண்ட் ஆஃப் ஆனோன்னா அது பாட்டில் வந்துரு. ஆனால் அதுக்கு ஆகிற செலவு பல லட்சம். இதெல்லாம் யார் கொடுப்பாங்க? எங்கள் அப்பா சம்பாரித்து வச்சுருந்தாரு, கொஞ்சம் போட்டேன், கொஞ்சம் எல்லாம் நிறைய மருத்துவர்கள் வந்தாங்க, எல்லா ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டேன். இன்றைக்கி பெரிய நிறுவனமாகி போச்சு. இந்த பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ நிறுவனங்கள் எல்லாமே கொரோனா காலத்தில் எல்லாம் முடிஞ்சு பொட்டி கட்டிட்டு ஊருக்கு போகலாம்னு நினச்சி டாக்டர் எல்லாமே கொரோனா வந்தோடனே போட்டு எறிஞ்சிட்டான். 20 லட்சம் 25 லட்சம் மிகப்பெரிய சொந்தமாக ஆஸ்பத்திரி கட்டியாச்சு, அந்த கடனெல்லாம் அடைச்சாச்சு. இன்றைக்கி ஜம்முன்னு இருக்காங்க டாக்டருங்க. இது தப்புன்னு நான் சொல்ல. என்ன அவன் செலவு பண்ணியிருக்கான், அந்த பணத்தை திருப்பி எடுக்குது. ஏன்னா வியாபாரம். எந்த வியாபாரியுமே இப்போ நம்மளே பனியன் கம்பெனி வச்சுருந்தா கொள்முதல் போடுறோம்னா அது லாபம் வருங்கிறதுக்காக தான் இதை செஞ்சோம். ஆக வியாபாரத்தில் சம்பாதிக்கிற அதே எண்ணங்கள் தான் இன்றைக்கி தொழில்களில், அது மருத்துவமனை ஒரு தொழிலாக போச்சு. அவங்கள சொல்லி குறையில்லை. என்ன காரணம்னா அவங்க எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அரசாங்கத்திலேருந்து. ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அதனுடைய வினைப்பயன் இறந்து போகுது, பிரச்சனை வந்தாச்சு. இப்போ இன்னைக்கு கூட டிவியில் காட்டின ஒரு குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆகி போச்சு. தலையில் காயம் இருக்குது, காலில் காயம் இருக்குது, அந்த அம்மா இன்னும் சுய உணர்வு இல்லாமல் இருக்குதுன்னு அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறாங்க. இது மருத்துவருக்கு பண்ணுந்தான்னு. மருத்துவர்கள் எந்த மருத்துவமனையிலும் வேணும்னு இந்த மாதிரி காயங்கள் பண்ணுறதா, அவங்கள கொடுமைப்படுத்துறதா இல்லை. அவங்க வைத்தியம் பார்க்குறாங்க, உழைக்கிட்டு இருந்தால் வைத்தியம் பார்க்குறாங்களே தவிர அவன் செத்து போயிருட்டுன்னு வைத்தியம் பார்க்கல. ஆக எல்லா மருத்துவமனையிலும் உயிர் காக்கிறதுக்கு தான் மருத்துவர்கள் போராடுறாங்க, அங்கே இருக்கிற தாதியர்கள் போராடுறாங்க, எல்லாம் நடக்குது. அப்போ அவன் செத்து போகிறான்னா அவனுடைய வினைப்பயன் முடிஞ்சுது. அப்போ செத்தவரை தூக்கி ரோட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சு போட்டு நாங்கள் பணத்தை வாங்க மாட்டோம், அறுவை சிகிச்சை பண்ணி இந்த இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம், எடுக்க மாட்டோம், புதைக்க மாட்டோம். அப்போ என்ன கேட்குறாங்க அடுத்தது, பையனுக்கு அவங்க அப்பனுக்கு நஷ்டீடு கொடு, பையனுக்கு அரசாங்க வேலை கொடு. இவன் செத்தாலும் இன்றைக்கி என்ன கேள்வினா இவனுக்கு எவ்வளோ கொடுக்குற பணம். இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, அரசாங்கம் நடக்குது நடக்கலையா, செத்தவனுக்கு காசு கொடுக்கணும், அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு வேலை கொடுக்கணும். இது என்ன நியாயத்தில் ஓடிட்டுருக்குது. இது எதிர்கட்சிக்காரர் குதிக்கிறான் டை 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 டைன்னு. ஏய்யாண்ணா அட செத்து போயிட்டானப்பா, இவன் எங்கள் ஜாதிக்காரனப்பா, எங்கள் சாதி சனமப்பா, தாழ்த்தப்பட்டவனப்பா, பிற்படுத்தப்பட்டவனப்பா அப்படின்னு. இன்றைக்கி அந்த கட்சிக்கார் திமுக தயவில் எம்பி ஆனவனுமே என்ன சொல்கிறேன், சாராய கடைக்கு நிறுத்துங்கிறேன். கொஞ்சமாவது அறிவு இருந்தால் சொல்லுவானா? எங்கே போய் நிறுத்துறது? அவன் சாராய கடை நிறுத்தி போட்டு அவனை வேறு வேலைக்கே போக முடியும். ஆக அவன் பக்கத்து ஊருக்கு போவான், அவன் காய்ச்சுவான், ஊடு காய்ச்ச ஆரம்பிச்சுக்குவாங்க. இப்படி மருத்துவர்கள்ங்கிறது மிக ஒரு புனிதமான தொழில், நல்லா செய்கிறாங்க. இப்போ மிகப்பெரிய மருத்துவர்களாக நமக்கு நண்பர்களாக இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே இந்த தவறாக காசு வாங்குறாங்க. ஒருத்தர் கொண்டு போய் படுக்க வச்சிட்டோம்னா ஒரு 15 லட்சம் 20 லட்சம் வாங்கினாத்தான் அவனுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா செலவோ 15 லட்சம் ரூபா மிச்சமாகும். ஒரு பூரா கடன் வாங்குற, அரசாங்கத்தில் கடன் வாங்கி கட்டடம் அந்த ஒரு 5 ஏக்கரா 10 ஏக்கரா கட்டடம் கட்டுறாங்க. இன்றைக்கி கோயம்புத்தூர் போய் பாருங்கள், எந்த கட்டடம் ராயல் கேர். இப்போ அடுத்து கோவை மெடிக்கலுக்கு அடுத்து ராயல் கேர். இப்போ யார் கேட்டாலும் நான் ராயல் கேருக்கு தான் போகிறேனுங்க அம்மா. ராயலாக அது கேர் பண்ணுது இவனை. இவங்ககிட்ட இருக்கிற பணத்தை பூரா பிடிங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு அனுப்புது. வீட்டுக்கு வந்து உட்காந்து ஏமாந்து போயிட்டோமா, இங்கேயே வைத்தியம் பார்த்துருக்கலாமா. ஏன்னா பணம் இருக்குது, அந்த பணத்தை கொட்டுறான். இவன் தப்பாக சம்பாதிச்சா தப்பாக போயிடுச்சு. இதுதான் நடைமுறை. ஆக இந்த நடைமுறைகளெல்லாம் மாற்றி குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் மருத்துவராகணும்னா இப்போ படிப்புக்கு தகுந்த வேலை கொடுங்க. அவன் என்ன மார்க் வாங்குறான், எஸ்எல்சியில் நல்ல மார்க் வாங்குறான்னா, +2வில் நல்ல மார்க் வாங்குறான், அந்த குழந்தைகளுக்கு மருத்துவத்துக்கு இடம் கொடுங்க, பொறியியலுக்கு இடம் கொடுங்க, அல்லது என்ன படிக்க வரும்போது அக்ரி கொடு. அப்போ அவன் நல்லா வருவான். நீ எல்லாத்துலேயும் காசை வாங்கிட்டு ஒன்றும் வேலைக்காகாத குப்பைகளெல்லாம் கூப்பிட்டு 0 மார்க் வாங்கினவன்
நீட்ல வந்து 100 மார்க் வாங்குறேன். சப்ஜெக்ட்ல பாடத்துல வந்து 5 மார்க், 10 மார்க் வாங்குனவன் நீட்ல 100 மார்க் வாங்குறான்னு எப்படி வாங்க முடியும்? அப்ப படிப்புக்கு தகுந்த நீட்டா? நீட்டுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்ல. இவன் தனியா கோர்ஸ் ஒண்ணு வச்சுட்டு, பள்ளிக்கூடங்க வச்சுட்டு, வாத்தியாருங்க போய் போட்டு, அத நெறைய சம்பாரிச்சு, காசு வாங்கி 5,00,000 10,00,000 நீட் தேர்வுக்குன்னு. அப்ப அந்த குழந்தையினுடைய 1 வருஷ வாழ்க்கை வீணா போகுது. அடுத்த வருஷம் நீட் படிச்சு பாஸ் இங்க ஒருத்தன் பக்கத்திலேயே ஒரு பையன். அவன் நான் சொன்னேன், "அடேயப்பா! உன்ற தகுதிக்கு தகுந்த மாரி அவன படிக்க வைங்க. நல்ல வேலைக்கு அனுப்பிச்சு விடு. நல்ல படிப்பு படிக்க வை." "இல்ல, இல்ல. பையன் நல்லா படிப்பான். நீட் எழுதுவான்னாங்க." சரின்னா, பார்த்தா ஒண்ணும் இல்ல. 2 வருஷம் எழுதுனான். போச்சா வீணால 2 வருஷம். பனியன் கம்பெனிக்கு போயிருந்தா கூட நல்ல சம்பளம் குடுத்து வாங்கியிருக்கலாம். வேலை முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட நிலைகள் மாற்றப்பட வேண்டுமானால், படிக்கிற குழந்தைகள ஊக்கப்படுத்தணும். நீட் நமக்கு வேண்டாம். இந்த நீட்னால வர்ற தொல்லைகளும் வேண்டாம். ஆக நீட்டை ஒழிக்கிறதுக்கு வந்து எல்லாரும் பாடுபடணும். அரசாங்கம் வந்து இந்த நீட்டை எதிர்த்து வந்து மோடி ஐயாவே வந்து நீட்டை தூக்கிரணும். இந்தியாவுக்கு இந்த படிப்பு வேண்டான்னு தூக்குனா, குழந்தைகள் இந்தியா முழுவதும் இருக்கின்ற குழந்தைகள் ஒரு நல்ல நிலையில் படித்து முன்னுக்கு வருவார்கள் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.